ரீசெண்டாக நான் படித்த நிறைய பதிவுகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பதிவு. இஃப் யூ புட் 100 black ants அண்ட் 100 red ants இன் a jar, 100 கருப்பு எறும்புகளையும் 100 சிகப்பு எறும்புகளையும் ஒரே ஜாரில் போட்டால் என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. ஏன் அப்படின்னா அந்த ஜார் அது பாட்டில் அது இருக்குது. அந்த எறும்புகளுடைய மனநிலைமையிலையும் எந்த மாற்றமும் இல்லை. பட் இஃப் யூ ஷேக் த ஜார், ants will start killing each other. ஒரு வேளை நம்ம அந்த ஜாரை ஷேக் பண்ணாங்க அப்படின்னா யாராவது, அந்த ஆண்ட்ஸ் என்ன நினைக்கும் அப்படின்னா அதுகளுக்குள்ள மனநிலைமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை எதிரியாக நினச்சிட்டு கொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். ரெட் ants will believe black is the enemy, while blacks believe red is the enemy. கருப்பு எறும்புகளுக்கு அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய சிகப்பு எறும்புகள் அதோடைய எதிரிகளாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று கொலை செய்ய ஆரம்பிக்கும். பட் த ரியல் enemy is the person who shook the jar. ஆனால் உண்மையாகவே நம்ம இந்த குழப்பமான மனநிலைமைக்கு ஆளாக்குனது யார் அப்படின்றவங்க தான் குற்றவாளி. அதை தெரியாமல் இருக்கக்கூடிய குழப்பத்தில் நமக்கு எதிரே இருக்கிறவங்களை எதிரின்னு நினச்சிட்டு அவங்க கூட போராட ஆரம்பிச்சிடுறோம்.